ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். அண்ட் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் ஜென்யூனாக நான் சொல்லும்போது போத் ஒரு ஸ்டாக்கோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து நம்ம பேசுவோம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக அட்வைஸ் எடுத்த அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்டு நீங்கள் பார்க்குற டேபிள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் பார்க்குற மாதிரி சுஸ்லான் அரௌண்ட் 766% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ண ஜிடிஎல் இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 147% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் போஸ்டட் டேட்டும் ரிட்டர்ன் டேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸில். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த லேர்னிங். ஏன்னா ஒரு ஸ்டாக் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி 6 months கழித்து ஒரு ரிட்டர்ன் வரதும், அதே ஸ்டாக் வந்து ஒரு 1 month இல்லைனா வித்தின் அ மந்த் ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறதும் வந்து மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ உங்களோட கேபிட்டல் வந்து ரொட்டேட் பண்ணினே இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ். இதுதான் நம்ம அல்டிமேட் எய்ம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக் தான். அண்ட் மைக்ரோ கேப் சொன்னாலே அது வந்து ஒரு பெனி ஸ்டாக் தான். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட செக்டார் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டார். ஏன் ரியல் எஸ்டேட் செக்டார்னால் இந்த செக்டார் தான் வந்து ஒரு பட்டிங் செக்டார். ஏன்னா பிஃபோர் கோவிட் பார்த்திங்கன்னா இந்த செக்டார் வந்து ஒரு நல்ல ஒரு பூம் கொடுத்துச்சு. பட் ஆஃப்டர் கோவிட் நிறைய மாறுதல்னால இந்த செக்டார் வந்து பெருசாக ஒரு பூம் கொடுக்கல. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டவுன் த லைன் ஒரு 2 to 3 yearsல கண்டிப்பாக வந்து இந்த செக்டார் வந்து ஒரு நல்ல ஒரு மல்டிபேக்கர் செக்டார் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய டாக் போயிட்டு இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டாரில் இருக்க ஒரு ஸ்டாக். அண்ட் அந்த ஸ்டாக் நேம் பார்த்திங்கன்னா கண்ட்ரி காண்டோஸ் லிமிடெட். இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்ட்ரி காண்டோஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவாக பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஸ்க்ரீனோட டாப்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் த கம்பெனி பார்க்கலாம். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா they were incorporated in 1987 and they are doing business of sale of plots under real estate segment. இவங்களோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் ஓவர்வியூ, they have undertake allied activities of construction of compound walls etc. in the developed layouts. Company is also planning to undertake construction and sale of condos. And condos பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு புது ஜென்ரேஷன் ஹவுசஸ். ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கலாம். ஸோ இட் இஸ் மோர் தேன் அன் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம். அண்ட் இந்த காண்டோஸ் வார்த்தை வந்து யூஎஸில் ஃபேமஸ். பட் ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ அதுதான் ட்ரெண்டாக ஆகிட்டு வருது. இந்த கம்பெனியோட ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹாஸ் யூஸ்ட் டு மேனுஃபேக்சர் ஃபார்மட்டிக்கல் கூட்ஸ். பட் இன் FY 2022 company decided that it was no longer cost effective to manufacture and produce these goods in the present unremunerative market conditions with the help of present undertaking. Hence it decided to proposed to diversify its activities into the area of real estate and construction development only. இவங்களோட ரெவென்யூ பிரேக்கப் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஜென்ரேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் பிளாட் அண்ட் லேண்ட் 85% அண்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15%. அண்டு இந்த கம்பெனியோட சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஃபேக்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 57.7 crores இருக்குது. அண்ட் இட் இஸ் அ வெரி லெஸ் மார்க்கெட் கேப், லெஸ்ஸர் தென் 500 which is more riskier. பட் ஆனால் என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இஃப் த மார்க்கெட் கேப் இஸ் லெஸ்ஸர் there is more potential that it can be a potential multi-bagger. அதனால வந்து மார்க்கெட் கேப் கம்மியாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டில் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.43, ஸ்டாக்கோட 52-week லோ 4 அண்ட் 52-week ஹை 8.83. இந்த ஸ்டாக்கோட ROE பார்த்தீங்கன்னா 6.47% அண்ட் 4.39% இருக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் லெஸ்ஸர் தேன் 10% அது வந்து ஒரு நல்ல ஸ்டாக் கிடையாது, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு தான் அர்த்தம்.
பட் இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். பட் இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ 3.16 விச் இஸ் ஆஃப் ஆஃப் த கரண்ட் ப்ரைஸ் விச் இஸ் அன் ஹைலைட். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட அதர் ஹைலைட் விச் இஸ் டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 0.08 தான் இருக்குது. அண்ட் பெக் ரேஷியோ டீசெண்டான நம்பர் விச் இஸ் 2.50. அண்ட் எவி பீட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது விச் இஸ் 26.1. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ 37.2. இந்த பிஇ நம்ம பியர் கம்பேரிசனோட பார்க்கும்போது 37.20 ஒரு லெஸ்ஸர் நம்பர் தான். ஏன்னா பட் ஸ்டில் பிஇ கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 2024 வரைக்கும் 3.25 ஆரம்பித்து இப்போ கரண்ட்டாக 4.20 இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட மேக்ஸிமம் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரவுண்ட் 7.23 விச் இஸ் ஆன் 2021 December அண்ட் 7.15 விச் இஸ் ஆன் September 2022. அண்ட் இவங்க வந்து சேல்ஸ் ஆவரேஜாக ஒரு 3 to 7.23 ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக கம்மியாகி இருக்குது. இதோட ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா September 2023 6.46 கிட்ட இருந்திருக்கு. பட் ஆனால் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3.91 இருக்குது June 2024. அண்ட் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக பாசிட்டிவில் இருக்காங்க ஃப்ரம் 2021 விச் இஸ் குட் சைன். அண்ட் ஓபிஎம் பர்சன்டேஜோ பார்த்தீங்கன்னா 5.39 6.52 அரௌண்ட் 6% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் March 2024 அண்ட் June 2024 கம்பேர் பண்ணும்போது ஓபிஎம் பர்சன்டேஜ் 2.20 6.90 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் டீசென்ட். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1.73 இருந்திருக்கு 2021. அண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போது கரண்ட்டாக 0.19. பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் கொஞ்சம் டீசெண்டான நம்பர் தான் இருக்குது. பட் ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில் போல் விச் கேன் பி நோட்டட் ஆஸ் அ ஹைலைட் இன் குவார்ட்டர்லி ரிசல்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சேல்ஸ் 6.72 இருந்திருக்கு 2013. இப்போ கரண்ட்டாக 2024 பார்த்தீங்கன்னா 25.32. அண்ட் எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் இயர் விச் இஸ் டிடிஎம்மில் நம்மளுக்கு ரிப்ரசென்ட் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 23.20. ஆல்மோஸ்ட் இன்னும் ஃபைனான்ஷியல் இயர் ஆஃப் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணல. பட் ஸ்டில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 23.20 கிட்ட இவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ஃபார் ஷுவர் வந்து 25 மேலே தான் வந்து இவங்க March 2025 ரிசல்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க சேல்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்க்ரீஸாக தான், ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அண்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில விச் இஸ் அரௌண்ட் 0.35 தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் சிமிலர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் இருந்திருக்கு ஃப்ரம் 2013. அண்ட் இந்த லாஸ்ட் 2021 பார்க்கும்போது 1.61 வந்து செகண்ட் ஹையஸ்ட் விச் இஸ் ஆன் March 2024. அண்ட் டிடிஎம் பார்த்திங்கன்னா 1.55 இப்போவே இருக்குது. ஸோ March 2025 கண்டிப்பாக இவங்களோட நம்பர்ஸ் வந்து வில் பி மோர் தேன் 1.61 நம்பலாம். ஏன்னா கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. ஆல்மோஸ்ட் தே ஹவ் ரீச் தர் ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயர் நெட் ப்ராஃபிட் இப்போவே இந்த ஃபைனான்ஷியல் இயரில். ஸோ அதிகமாக தான் இருக்கும்னு வந்து தெரியுது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது ஃப்ரம் 2013 till date. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் அண்ட் ஸ்டாக்கோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் கரண்ட்டாக காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மொத்தம் பார்த்திங்கன்னா டிடிஎம் -3% இருக்குது. பட் லாஸ்ட் 10 இயர்ஸாக 12% கிட்ட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 27% கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா டிடிஎம் அரௌண்ட் 72% விச் இஸ் த ஹையஸ்ட் இருக்குது. அண்ட் விச் ரிப்ரசன்ட்ஸ் த கரண்ட் இயர். பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 31%, 5 இயர்ஸாக 15% அண்ட் 10 இயர்ஸாக 7%. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 83% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸாக 15% கிட்ட இருக்குது. அண்ட் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் 38 and 39% இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ் சரி, 3 இயர்ஸும் சரி, அண்ட் லாஸ்ட் இயர் அரௌண்ட் 4% கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட்டில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ரிசர்வ்ஸ் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். அண்ட் இந்த ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2013 9.13 கிட்ட இருந்திருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக மார்ச் 2024 பார்த்திங்கன்னா 16.74. அண்ட் மார்ச் 2020 கன்சிஸ்டண்ட்டாக இவங்களோட ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அண்ட் மார்ச் 2024 ஹையஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இவங்களோட பாரோவிங்ஸ் பார்த்திங்கன்னா 1.66 இருந்திருக்கு மார்ச் 2023. அண்ட் மார்ச் 2024 இவங்க பாரோவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அரௌண்ட் 1.95. ஸோ பாரோவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் சைன் கிடையாது, இது ஒரு நெகட்டிவ் சைன் தான். அண்டு பை கம்பெனி, பை ரியல் எஸ்டேட் செக்டார் பார்த்திங்கன்னா பாரோவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு நார்மலான ஒரு சைக்கிள் தான் ரியல் எஸ்டேட் செக்டார்ஸில். ஆனால் இந்த பாரோவிங்ஸில் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பாரோவிங்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ் பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் பெருசாக அவங்க வாங்கலை இந்த வாட்டி, which is considered as neutral. அண்ட் இவங்களோட லயபிலிட்டிஸ் டோட்டல் பார்த்திங்கன்னா 57.83 இருந்திருக்கு 2013. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 2020 பார்த்திங்கன்னா 30.50 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா மார்ச் 2024 33.66 இருக்குது. பட் கம்பேர்ட் டு 2023 லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பட் ஸ்டில் இவங்களோட ரிசர்வ்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்திங் இஸ் குக்கிங் அப் இன் திஸ் பேலன்ஸ் ஷீட். ஏன்னா இவங்களோட ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பாரோயிங்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அது மொத்தம் தெரியும். பட் கிளியராக வந்து இந்த கம்பெனியோட போர்ட் மீட்டிங்ஸில் தான் தெரியும். அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் 53.86% இருக்காங்க 2021. அண்ட் டில் 2024 வரைக்கும் அதே பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பப்ளிக்கும் பார்த்திங்கன்னா 46.14% இருந்திருக்காங்க. அண்ட் அதே பர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பப்ளிக்கில் இவங்க தான் சம் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஆர் பையிங் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி காண்டோஸ் லிமிடெட் ஃபேக்ட் ஷீட் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் சொல்லணும். கன்சிடரிங் த மார்க்கெட் கேப் அண்ட் கரண்ட் ப்ரைஸ், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அண்ட் எவி பீட்டா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்கலாம். அண்டு கம்பெனியோட குவார்ட்டரி ரிசல்ட்ஸ் வந்து அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்டு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்டு கம்பெனியோட காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத்தும் பாசிட்டிவில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பாசிட்டிவில் இருக்குது லாஸ்ட் 10 இயர்ஸாக. பேலன்ஸ் ஷீட் நெகட்டிவ் சைன், ஏன்னா பாரோவிங்ஸ் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் சொல்லலாம், ஏன்னா எந்த ஒரு எஃப்ஐஐஸ் டிஐஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்ன் கிரெடிட் சேனலோட கன்க்ளூஷன் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி காண்டோஸ் லிமிட்டடோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செப்பரேட்டாக வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் இன்கேஸ் என்டர் ஆகணுன்னா என்ன லெவல்ஸ், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து நம்ம பேசியிருக்கோம். ப்ளஸ் ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் வந்து நான் ஃப்ராங்காக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் சைன் சொன்னாலும் பென்னி ஸ்டாக் வந்து ஒரு ரிஸ்கியர் ஏரியா. ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் அமௌண்ட்டை வந்து ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஒரு டிஃபன் அண்ட் காஃபி ரேஞ்சில். ஸோ நான் டிஃபன் அண்ட் காஃபி ரேஞ்சுன்னு சொன்னால் ஒரு 1000 ஆர் 3000 ஆர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டில் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களை ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேனல். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக ஆகட்டும், இல்லைனா இந்த வீடியோ புதுசாக பார்க்குற எல்லாருமே வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றிகள்.